அப்புறம் 10ஆம் நாள் போர் சருக்கம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அதோட பீஷ்மர் என்கின்ற ஒரு மாபெரும் வீரர் அல்லது ஒரு மாபெரும் சிம்மம்னு வச்சுக்கலாம். ஒரு சிங்கத்தை அம்பு படுக்கையிலே படுக்க வைத்தார்கள். வச்சிட்ட உடனேயே பீஷ்மர்னுடைய அறிவுரையிலே அடுத்ததாக சேனாதிபதியாக தலைமை ஏற்கக்கூடிய தகுதி கர்ணனுக்கு இருக்கு, கர்ணனை கொண்டு வா அப்படின்னு துரியோதனிடத்திலே பீஷ்மாச்சாரியார் சொல்றார். இது ஏற்கனவே 8ஆம் நாள் போருக்கு நடுவிலே துரியோதனனுக்கு அறிவுரையாக பீஷ்மர் சொன்னது நமக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கும். அவனுடைய தம்பிமார்கள் இறந்த பிறகு அவன் பீஷ்மரிடத்திலே போய் தன்னுடைய வருத்தத்தை சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்னார், ஒன்னு விதுரனுடைய வில் உடைஞ்சு போச்சுப்பா, அடுத்தது உன் நண்பன் கர்ணன் வரல, இவங்கள்லாம் இல்ல உன் பக்கத்துல, ஆகவே உனக்கு பல வகையில உனக்கு வெற்றிங்கிறது கிடைக்காம இருக்கு, ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு. அது மட்டும் இல்ல, கடைசியில என்ன சொன்னார், திரௌபதி அன்று சிந்திய கண்ணீரினுடைய விளைவு அப்படிங்கிறதையும் சொல்லி முடிச்சுட்டார். அப்பவே துரியோதனனுக்கு மனசுல கர்ணன் போர்க்குள்ள வந்தா சரியா இருக்குங்கிறதுக்காக கர்ணனுக்கு தூது அனுப்புறான் துச்சாதனின் மூலமாக. துச்சாதனன் போய் கர்ணனை கூப்பிடுறான். கர்ணன் ராத்திரியோட ராத்திரியா வந்து பேசுறான். பேசுகின்ற பொழுது இந்த மாதிரி நீயும் போருக்கு வரணும், போரிலே நாம் தோல்வியை காண்கின்றோம், ஆகவே போருக்கு நீ வந்தா நம் பக்கத்திலே ஜெயம் இருக்கும்னு பேசின உடனே கர்ணன் சொன்னான், பீஷ்மர் என்று மண்ணை கவ்வுகிறாரோ அன்றைக்கு நான் வரேன். இந்த சபதம் நமக்கு தெரியும், அவன் ஏற்கனவே சொல்லிட்டான். காரணம் என்ன, அவனுக்கு அதிரதன் என்கின்ற பதவி தரவில்லை என்று கர்ணன் தன்னுடைய ஒரு காரணத்திற்காக போர்க்களத்துக்கு வர என்ன வரல, அவனை காலாட்படைகளோடு படை வீரர்களில் ஒருவனாக நிக்க வச்சுட்டான் பீஷ்மன். பீஷ்மன் மீது கோபப்பட்டு தன்னை அதிரதன் அந்தஸ்துக்கு கொடுக்கலேன்னு சொல்லி கர்ணன் பீஷ்மனோடு முதல் நாளேயே சேனாதிபதியா பிக்ஸ் பண்ணும் பொழுதே 2 பேருக்கும் சண்டை. அதுல கிளம்பி போயிட்டாரு. ஆகவே அவர் என்ன சொல்றார், பீஷ்மர் களத்துல இருக்கிற வரையில நான் வரமாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதுனாலே இந்த வார்த்தையை கொண்டு வந்து மீண்டும் எவ்வளவு தெளிவா இருந்திருப்பான்னு பாருங்க. துரியோதனன் மீண்டும் வந்து பீஷ்மரிடத்துல சொல்றான், கர்ணன் நீ இருக்கிற வரைக்கும் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கான். பீஷ்மர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதனால என்ன, அதுக்கான காரியங்கள் நடக்கும்ட்டு போயிட்டார். அப்போ 9ஆம் நாள் போர் முடிந்தது. 10ஆம் நாள் போரிலே அவர் சாய்க்கப்பட்டார், அம்பு படுக்கையில படுத்திருக்கார். அப்ப படுக்கின்ற சமயத்தில அவர் சொல்றார், கர்ணனை நீ கூட்டிட்டு வா, சேனாதிபதி ஆக்கிக்கோ. இப்ப கர்ணனை கூட்டிட்டு வர வேண்டியது தானே, அதுதானே இவன் செய்யணும். ஒரு நல்ல நண்பனாக இருந்தால் இவன் செய்ய வேண்டிய வேலை என்ன, கர்ணா நீ வா, பீஷ்மரே உன்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருப்பா, நான் பெரிய ரெக்கமெண்டேஷன் உனக்கு இருக்கு, கிளம்பி வா அப்படின்னு நீ சொல்லணுமா இல்லையா? அவன் இருக்கின்ற பொழுது சேனாதிபதி யாருன்னு தீர்மானம் பண்ணும் போது கர்ணன் சொல்றான், நான் முதல்ல சொன்னேன் துரோணர் அது பீஷ்மர் இருக்கும் பொழுது நான் வரமாட்டேன்னு, பீஷ்மர் என்ன சொல்லியிருக்கார், ஆகவே நான் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு ஆவண செய்வேன்னு பேசுறான் இல்லையா? உனக்கு நான் நல்லதை செய்வேன்பா அப்படின்னு துரியோதனிடத்துல சொல்லும் பொழுது துரியோதனன் சொல்றான், இல்ல இல்ல, என் பக்கத்துல யாராவது இருக்கணும் இல்லையா, அதனால நீ என் பக்கத்துல இரு. அப்படின்னா என்ன, காவலாலே நீ பக்கத்துல நின்னுக்கோ, படைகளத்தை செலுத்துவதற்கு துரோணர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த இடத்திலையும் நண்பனுக்கு அங்கீகாரம் கொடுத்தானாங்கிற ஒரு கேள்வி இருக்கு மனசுல. நம்ம அடிக்கடி சொல்றோம், துரியோதனன் அவ்வளவு அங்கீகரித்தான், கர்ணனை அப்படி அங்கீகரித்தான்னு நம்ம பேசுறோம். ஆனா சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சதா அப்படின்னு பார்த்தா துரியோதனனை பொறுத்த வரைக்கும் கர்ணன் ஒரு கருவி, அவ்வளவுதான். என்ன கருவி, அர்ஜுனனை அழிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு கருவி, அவ்வளவுதான்.
அதுக்காக அவனை பக்கத்துல வச்சிருக்கிறான். அவனுக்கு பதவியெல்லாம் பெருசா கொடுத்து அதெல்லாம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை. ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனனோட சண்டை போடுறதுக்கு இவனுக்கு வக்கில்லை. துரியோதனுக்கு தெரியாது. வில் வித்தையில அவன் சிறந்தவன், இவனுக்கு வில் வித்தை நல்லா தெரியும். ஆகவே இவனை அவனை வச்சு மோத விட்டு நாம ஒரு வகையில இவனை வச்சு அவனை ஜெயிக்கலாம்ங்கிற எண்ணத்தினாலே இவன் அவனை பக்கத்துல நீ இரு, துரோணாச்சாரியார் சேனாதிபதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி துரோணரிடத்திலே சேனாதிபதி பதவியை தந்துடுறார். கர்ணன் அங்க எந்த பிரச்சனையும் பண்ணல. பீஷ்மருக்கு நடக்கின்ற பொழுது, பீஷ்மர் சேனாதிபதி ஆகின்ற பொழுது களம் வர மாட்டேன்னு சொன்ன கர்ணன் இந்த இடத்துல எந்த பேச்சும் பேசல. கர்ணன் சரின்னு விட்டுட்டான். அதுக்கு மேல அவன் பேசிக்கல. மறுநாள் போர், 11ஆம் நாள் போர். இந்த 11ஆம் நாள் போரே வில்லி பாரதத்துல துரோண பருவம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏன்னா இது வரைக்கும் பீஷ்ம பருவத்திலே இருந்தது, இப்ப துரோண பருவம் அப்படின்னு ஆரம்பம். ஏன்னா துரோணாச்சாரியனுடைய தலைமையிலே இப்ப போர் நடக்க போகுது. எத்தனை நாள் நடக்க போகுது? 5 நாள் நடக்க போகுதுன்னு வில்லி சொல்றார். என்னன்னு பார்ப்போம். ஏன்னா 15ஆவது நாள்ல அவரை தூக்கிட்டு போறாங்க, அது வேற, அது ஒரு கதை நடக்குது. சோ அங்க ஒரு 5 நாள் போர் நடக்குது. அவருடைய தலைமையிலே சேனாதிபதியாக அவர் இருக்க போறார். இப்போ அதுக்கான அந்த போர் சருக்கத்திற்கான ஒரு அழகான கடவுள் வாழ்த்து பாட்டு என்ன போடுறாருன்னு பார்ப்போம். எப்பவுமே வில்லிபுத்தூரார் இந்த கடவுள் வாழ்த்து பாட்டிலேயே சில விஷயங்களை நுணுக்கமா சொல்லி கையில கொடுத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரி இந்த பாட்டுல அவர் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம். காயமும் புலனும் அந்த கரணமும் ஆகி எல்லா தேயமும் பறந்து நின்று மீளவும் சித்தும் சுத்த மாயமும் ஆக்கி நீங்கி வரு பெரு ஞானானந்தம் ஆய எம்பெருமான் என்னை ஆண்டருள் ஆழியானே. என்னவா இருக்காராம்? இப்ப பெருமாள் என்கின்ற ஒருவரை நாராயணன் என்கின்ற மூர்த்தி எப்படி இருக்காருங்கிறது வில்லிபுத்தூரார் எடுக்கிறார்னா, காயமும் புலனும் அந்த கரணமும் ஆகி, உடம்பா இருக்கார், அதிலே இயங்கக்கூடிய புலனாக இருக்கிறார், அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய உள்ளே இயங்கக்கூடிய 5 பஞ்ச இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களாகவும் இருக்கிறார். இந்த உலக வெளியாகவும் அவர் தான் இருக்கார். ஆக காயமும் புலனும் அந்த கரணமும் ஆகி, இந்த அந்த கரணமாகி அவர் என்னவா செய்கிறாராம்? எல்லா தேயமும் பறந்து நின்று உலகம் முழுவதும் முழுமையாக வியாபித்து எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பெருமானாக இருந்து, அப்ப உடம்பு புலன் அந்த கரணமாகிய இயந்திரியங்கள்ல இருந்து, அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கும் பரவி அந்த கரணமாகி தேயம் பறந்து நின்று மீளவும் சித்து சுத்த மாயமும் ஆகி நீக்கி. இந்த உலகமா நிக்கிறது மட்டும் இல்லையா, இந்த உலகத்திற்கு இயக்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய மனம், அந்த மனம் அதுக்கான ஒரு குறிப்பாக மாறுகின்ற மாற்றத்தை தரக்கூடிய மாயம் எல்லாமாக அவர் இருக்கிறார். சரியா? மனமாகி மீளவும் சித்து சுத்த மாயமும் ஆகி. என்ன அர்த்தம்? இறைவன் தான் மாயையும் உருவாக்குகிறான், சித்தத்தையும் தருகிறான், சுத்தத்தையும் தருகிறான். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்றான்? மாயையையும் உருவாக்குகிறான். அப்ப மாயையும் ஆக்கி நீங்கி, அதுல மட்டும் இல்ல, அதோடு அவர் ஒட்டி இல்லை, அவர் தனியாவும் இருக்கார். இந்த பிரபஞ்ச பொருள்களிலே எல்லா பொருள்களுடைய உருவாக்கமும் அவராக இருந்தாலும் அந்த பொருளில் இருந்து விலகி நிற்கக்கூடிய தன்மையும் இறைவனிடத்திலே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமா நீ இருக்கப்பா, ஆமா. அதுல இருந்து தனியாவும் இருக்க, ஆமா. இது தீரும் பொழுதும் நீ இருக்க, ஆமா. இது தொடங்குறதுக்கு முன்னாடி நீ இருக்க, ஆமா. ஆதி அந்த அனாதி பொருளாகி நிற்கக்கூடியவன். அதனாலதான் அவரால் தனியா இருக்க முடியுது. ஏன்னா முதல்ல அவர் தான் இருக்கார், அவர் தான் உருவாக்குறார்.
அவரே எல்லாத்திலும் இருக்கார். அதுல இன்னும் தனியா விலகி இருக்கார். அதுக்கப்புறம் அதை உருவாக்கிறது மாயையை உருவாக்குகிறார். மாயையினால் நம்மை கட்டுப்படுத்துகிறார். நம்முடைய உடல் காயம் அந்த கரணம் அத்தனையும் அதுக்குள்ளே அடங்க வைக்கிறார். அதுலயாவது நீ ஒரு நிமிஷமாவது நாராயணான்னு சொல்லிட மாட்டேன்னு யோசிக்கிற இல்லையா? எப்படியாவது ஒரு நிமிஷமாவது நாராயணான்னு சொல்லிடுவியா? பார்ப்போமே. அந்த இடத்துல யோசிக்கிறார். அப்ப மாயமும் நீங்கி வரு பெரு ஞானானந்தம், ஞானத்தினுடைய ஆனந்த நிலையிலே இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய பெருமாளே, என்னை ஆண்டருள், என்னை நீ ஆண்டு கொள்வாயாக என்று சொல்லி வில்லிபுத்தூரார் அழகாக எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய நாராயணனை பற்றி, எப்படி இருக்கார்? உள்ளும் புறமும் இருக்கார், மனமாக இருக்கார், உடலாக இருக்கார், அந்தகரணமாக இருக்கிறார், சித்தமாக இருக்கிறார், சுத்தமாக இருக்கிறார், மாயையாகவும் இருக்கிறார். எல்லாமாய் இருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியவன் நீங்கியும் இருந்து உலகத்தையும் உருவாக்கி உலகத்தினுடைய பொருளாகவும் இருந்து உலகப் பொருள்ல இருந்து வெளியிலேயே நின்று, இது எவ்வளவு பெரிய விளையாட்டு பாருங்க. அதனாலதான் அது ஆரம்பத்திலே என்ன சொன்னா, கம்பன் அதைத்தான் சொல்லுவான் இல்லையா? கம்பன் அதைத்தான் அவருடைய கடவுள் வாழ்த்துல சொல்லலாம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெருக்கலும் நீக்கலும் நீங்கி அழகிலா விளையாட்டுடையான். அவன் எங்க போய் நிக்கிறான்? எல்லாத்தையும் உருவாக்குறான். அந்த உருவாக்கியதுக்குள்ள தானும் இருக்கான். நீக்கிற மட்டும் இல்ல, தானே தனியா வெளியிலேயே வந்துடுறான் நீக்கி. அது மட்டும் இல்ல, ஆக்கிய பொருளை அழிப்பதும் அவனுடைய வேலை இல்லையா? வேண்டான்னு நினைச்சானா டெலீட் பட்டனை தட்டி விட்டுருவான், அதை விளையாடுவான். இதெல்லாம் எப்படி செய்யறானா, அழகிலா விளையாட்டுடையான் அவன் தலைவன், அன்னவர்க்கு சரண் நாங்களேன்னு பேசுறான். அதே தான் அதனுடைய கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு உரு அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு மறு அப்படின்னு சொல்லக்கூடிய வசதியாக வில்லிபுத்தூரார் இங்க அந்த மொழியை நமக்கு கடவுள் வாழ்த்த பகிர்கிறார். சரி, இதுல அவர் என்ன சொல்ல போறார் அப்படின்னா, இந்த துரோண பருவத்தினுடைய கதை சுருக்கமாக ஒரு செய்யுள வைக்கிறார். என்ன சொல்றார்? பகீரதி மைந்தன் சேனாதிபதி என 10 நாளும், முதல் நாள் ஆரம்பிச்சு 10 நாள் வரைக்கும் யார் இருந்தா? பகீரதின்னு சொல்லக்கூடிய கங்கையினுடைய மைந்தனாகிய பீஷ்மர். அவர் இருந்த 10 நாளும் இகல் புரி இயற்கை எல்லாம் இயம்பினன். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன். இந்த 10 நாள்ல நடந்த விஷயத்த நான் என்ன பண்ணேன்? பீஷ்மர் சேனாதிபதியாக இருந்ததை, அவர் தலைமையிலே அங்க நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இனிமேல் அந்த துகள் அரு கேள்வி வேள்வி துரோண ஆசிரியன் செய்த புகழ் அரும் 5 நாளை பூசலும் புகழுற்றோம். இங்கே சொல்லிடுறார் 5 நாளுன்னு பேசிட்டார். அப்போ 5 நாள் தான் துரோணர் சேனாதிபதியா இருக்க போறாருங்கிறது நமக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ 10 நாள் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? யார் வராராம்? வேள்விகள்லாம் செய்யக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடியவன். ஏன்னா பிராமணர் இல்லையா துரோணர், ஆசிரியன். அது மட்டும் இல்ல, என்னெல்லாம் தெரியும் அவனுக்கு? வில்வித்தை போன்ற தனுர்வேதங்கள் எல்லாம் தெரிஞ்சது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2 பேரும் போர் செய்யறாங்களே, 2 பேருமே அவருடைய சீடர்கள் தான். இவர் தான் குரு. 2 பேருக்கும் வில்ல கையில வச்சு ஏபிசிடி சொல்லி கொடுத்தவர் இவர் தான். அவர் தான் நிக்கிறார் போர்ல, சேனாதிபதியாக கௌரவ படையில நிக்கிறார். அப்ப அவர் என்ன செய்யறார்? துகளறு கேள்வி வேள்வி துரோண ஆசிரியன் செய்த புகழ் அரும் உள்ள புகுந்து 5 நாள், 5 நாளை பூசலும், 5 நாள் அவர் என்ன செய்ய போறாருங்கிறத சொல்லிவிட்டேன் அப்படின்னு வில்லிபுத்தூரார் எடுத்துட்டார். அப்ப இருக்கவே இந்த துரோண பருவத்தை ஆரம்பிக்கும் பொழுதே இது எத்தனை நாள் நடக்க போகுதுங்கிற கதையை, இந்த பருவம் 5 நாளைக்கு தான் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு பேசிட்டோம். அப்ப இருக்கிறதுல அதிகமான டைம் இருந்த சேனாதிபதி யாரு? பீஷ்மர் தான் இல்லையா? 10 நாள் உட்கார்ந்துருக்கார். 18 நாள் போர்ல 10 நாள். நல்ல 20 வச்சா கூட மேக்சிமம் 50% அடிச்சுட்டார் இல்லையா? மேக்சிமம் 50% அவர் தான் கவர் பண்ணியிருக்கார்.
மிச்சம் இருக்கிறதை எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் வந்து உட்கார போறாங்க. யாரு? துரோணர் உட்கார போறாங்க, கர்ணன் இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தராக மாறி மாறி, அப்புறம் சல்லியன் கூட வரான். சல்லியன் கூட சேனாதிபதியாக 18ஆம் நாள் போருக்கு சல்லியன் சேனாதிபதி. அப்படியெல்லாம் போகுது கதை. அப்படியெல்லாம் நடக்க போகுது என்னங்கிறத பார்ப்போம். இப்ப என்ன பண்றாங்க? ரெண்டு பேரும் சேனைகளும் இப்ப போர்க்களத்துக்குள்ள நுழைய. சென்றனன் கங்கை மைந்தன் தினகரன் மைந்தன் செல்வான், நின்றனன் துரோணன் மைந்தன் நீடு அமர் முனைந்து செய்யான், வென்றனம் இனி நாம் என மெய்முகில் வண்ணன் சொல்ல, குன்றன குவவு தோளார் வெங்களம் குறுகினாரே. இந்த 5 பேரும் யார்? இந்த பாண்டவர்கள் களத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா ஒரு வார்த்தையை, ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். சென்றனன் கங்கை மைந்தன், அவனை படுக்க வச்சாச்சு. யார? பீஷ்மாச்சாரியார் படுத்தாச்சு. தினகரன் மைந்தன் செல்வான், யாரவன்? தினகரன்னா சூரியன், சூரிய புத்திரன். யார்? கர்ணன். அவனை என்ன பண்ணுவான்? செல்வான் சொல்லிட்ட, குறிப்பு வந்துட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கதையை முடிஞ்சுக்கணும், அவனையும் முடிச்சிருவோம். நின்றனன் துரோணன் மைந்தன் நீடு. யார் இருக்க போறா? துரோணர்னுடைய மைந்தன் அஸ்வத்தாமன் நிக்க போறான். நீடு. இப்ப பாருங்க, நீடுனா என்ன அர்த்தம்? அவன் தான் சிரஞ்சீவி இல்லையா? அஸ்வத்தாமன் இருக்க போறான். அமர் முனைந்து செய்யான், அவன் என்ன பண்ண போறான்? அவன் கடைசி நாள் வரைக்கும் வரப்போறது இல்ல போருக்கு, பெருசா செய்ய மாட்டான். அதனால வென்றனம் இனி நாம், ஜெயிச்சுட்டோண்டான்னுட்டாரு கிருஷ்ணர். இன்னைக்கு 11ஆம் நாள் போரிலே கிருஷ்ண பரமாத்மா தர்மனிடத்திலே ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்டார். இனி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஜெயிச்சுட்டோம் போறேன்ட்டார். வென்றனம் இனி நாம் என்று மெய்முகல் வண்ணன் சொல்ல. முகில் வண்ணத்திலே இருக்கக்கூடிய நீல நிறமாகிய முகில் வண்ணத்தை உடைய கண்ணன் சொல்றான் அந்த வார்த்தை. யார்கிட்ட? 5 பேரும் கேட்கிறான். அப்ப கிருஷ்ண பரமாத்மா சொன்ன உண்மைதான். ஏன் கர்ணன் சென்றனன்னு பேசிட்டார் அப்படின்னா, கிட்டத்தட்ட கர்ணன் களத்துக்கு வந்தும் பிரயோஜனம் இல்லாத நிலையில தான் கர்ணன் நிக்கிறான். நல்லா ஞாபகிச்சு பாருங்க. கவச குண்டலம் இல்ல, இருக்கா அவங்கிட்ட? கிடையாது. நாகாஸ்திரம் ஒரு முறைக்கு மேல மறுமுறை போடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஐவர்ல அர்ஜுனன் தவிர வேற யாரையோடையும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்புறமா அவனுக்கு பரசுராமனுடைய சாபம், மத்த அஸ்திர சஸ்திரங்கள் ஞாபகம் வராதுன்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு அம்மா அவனுக்கு ஒரு கண்ணு போன பிராமணர் ஒருத்தனுடைய சாபம், தேர் சக்கரம் நட்ட நடுவுல சண்டை சமயத்துல சிக்கிக்கிட்டு நின்னு போகுங்கிற ஒரு சாபம். இப்ப இத்தனை சமாச்சாரம் அங்க இருக்கு அவனுக்கு. இதெல்லாம் தாண்டி அவங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு அஸ்திரம் ஒண்ணு என்ன எக்ஸ்ட்ராவா இருக்கிறது? சக்தி அஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு. இந்த சக்தி அஸ்திரத்தை கிருஷ்ணர் ஒரு அப்படி டைவர்ட் பண்ண போறார். அது அப்புறமா பண்ணுவாருன்னு வச்சுப்போம். அது யார் மேலேயும் இலக்க தள்ளி விட்டுருவாரோ, அர்ஜுனன் மேல படாது, அப்படி பண்ணி விட்டுருவார். அப்போ கிட்டத்தட்ட கர்ணன் அங்க நின்னும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஒன்னும் பெரிய லெவல்ல அங்க ஒன்னும் அவன் நின்னு பெருசா பெருசா சண்டை போட்டு, பீஷ்மர் நின்னு சண்டை போட்ட அளவுக்கு கர்ணன் வந்தாலும் களத்திலே பெரிய அளவுக்கு செய்வதற்கு வழி இல்லை, வாய்ப்பு. அதனால அவன் ஒன்னும் பெருசு. அடுத்தது துரோணர் மைந்தன், அவன் என்ன பண்ண போறான்? அஸ்வத்தாமன் கடைசியில தான் வர்றான், இப்ப ஒண்ணு வர போறது இல்லை. அப்பா போனாதான் அவன் உள்ள நுழைவான். என்ன காரணம் என்று சொன்னால், அஸ்வத்தாமனுக்கும் துரியோதனுக்கும் ஒரு சின்ன டக் ஆஃப் வார் இருக்கு. கோல்டு வார்னு சொல்ற மாதிரி, ஆங்கிலத்துல கோல்டு வார் என்று சொல்வார்கள். என்ன மனஸ்தாபம் ஒண்ணு இருக்கு. என்ன மனஸ்தாபம் ஞாபகம் இருக்கா? கிருஷ்ணர் தூது படலத்துல கிருஷ்ணர் வர்ற இந்த கதையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். என்ன பண்ணார் சொல்லுங்க பார்ப்போம். கிருஷ்ணர் உள்ள நுழையிறார்.
இவர் கேட்கிறார், நாட்டை குடுன்னு கேட்கிறார். இவன் கொடுக்க முடியாதுங்கிறான் துரியோதனன். அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொன்ன உடனே வெளியில வருகின்ற பொழுது அஸ்வத்தாமன் எதிரில் வர்றான் இல்லையா? அஸ்வத்தாமன் எதிரில் வரும்போது இவர் என்ன பண்றார்? கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை கழட்டி கீழே போட்டுருவார். கையில போட்டுட்டு அவன் கிருஷ்ணான நமஸ்காரம் பண்ணுவான். ஏன்னா பெரியவர் பரமாத்மா நமஸ்காரம் பண்றாரு, இவன் நமஸ்காரம் பண்ணுவான். பண்ண உடனே மோதிரம் அப்படின்னு இவன் மோதிரத்தை எடுப்பான். எடுத்த உடனே இவன் சும்மா இருக்கணும் தானே கிருஷ்ணர், இவனுக்கு தெரியும். அந்த பால்கனியில இருந்து நம்மால் பார்த்துட்டு இருக்கான். யாரு? சந்தேகத்துக்குள்ளே ஒருத்தன் பிறந்தவன் இருக்கான், அவன் தான் துரியோதனன். அந்த பால்கனியில இருந்து அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவன் அங்கே இருந்து பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவர் கீழே விழுந்த மோதிரத்தை அஸ்வத்தாமன் எடுத்து கொடுக்கும் பொழுது அவர் என்ன பண்றார்? அதுவும் பார், வானத்துல பாத்தியா, சுத்தி ஏதோ கோட்டை கட்ட மாதிரி இருக்கு, சீக்கிரமா மழை வரும்னு சொல்லுவாங்க போல் இருக்கு அப்படின்னு. இவன் என்ன பண்ணுவான்? பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய மோதிரத்தை அவன் கையில வைக்கிறான். வச்சுட்டு வானத்தை வேற பாக்குறான். துரியோதனனுக்கு என்ன இன்டர்பிரிட்டேஷன்? வானத்தையும் பூமியும் சாட்சியா வச்சு ஏதோ அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிவிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சமாச்சாரத்தை அவன் கிரியேட் பண்றான். அதனாலேயே துரியோதனனுக்கு என்னன்னா, அஸ்வத்தாமனை முழுமையா நம்ப மாட்டேங்கிறான். துரோணரனுடைய பிள்ளையே அஸ்வத்தாமனு முழுமையா நம்பல. ஆகவே அஸ்வத்தாமனுக்கு என்ன மனசுல அப்படின்னா, நம்மள நம்பாதவனுக்கிட்ட நம்ம என்னடா பெருசா பண்றதுன்னு அவனுக்குன்னு ஒரு யோசனை இருக்கு. ஆகவே அவனும் பெரிய லெவல்ல சண்டை போட போறது இல்லை. இப்ப புரியுதா ஏன் அவனை அப்படி ஓரங்கட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னா? இதுதான் காரணம். அஸ்வத்தாமன் பெரிய வில்லாளி. அவன் உள்ள பூந்து அடிச்சான்னா நிறைய பேர் அடி வாங்குவாங்க. அர்ஜுனனையே எதிர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவன் அஸ்வத்தாமன். ஆனா அஸ்வத்தாமனை ஓரங்கட்டக்கூடிய ஒரு சின்ன ட்ரிக்க கிருஷ்ணர் பண்ணிட்டார். அப்படி பண்ணாதான் அவன் சரி. ஏன்னா அவன் உள்ள வந்தான பிரச்சனை. அதனால அவனை பண்ணி அவனை ஒதுக்கிட்டார். ஆகவே அஸ்வத்தாமனுக்கும் துரியோதனனுக்கும் ஏற்கனவே டக் ஆஃப் வார் இருக்கிறதுனால துரியோதனன் அஸ்வத்தாமனை கொண்டு போய் சேனாதிபதியா நீ நில்லுன்னு சொல்ல போறது இல்ல, அவனை போய் போர்க்களத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி அமைச்சு கொடுன்னு சொல்ல போறது இல்ல, எதுவும் பண்ண போறது இல்லை. ஆகவே அஸ்வத்தாமன் லீட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கர்ணன் ஏற்கனவே பாதி செத்து போய் நிக்கிறான் இல்லையா? கடைசியில அந்த கர்ணன் படத்திலேயே என்டிஆர் சொல்ற மாதிரி செத்த பாம்பை அடித்து விட்டு நான் கொன்றேன் என்கிறாய் அப்படின்னு அந்த மாதிரி இவன் ஏற்கனவே பாதி எல்லாம் போய் நிக்கிறான் கர்ணன். ஆகவே அங்க ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. ஆகவே சொன்னான் கிருஷ்ணர். என்ன சொல்றார்? வென்ற நம் இனி நாம் சொல்லிட்டார். டிக்ளரேஷன் கொடுத்தாச்சு. ஜெயிச்சுட்டோப்பான் போறேன். அப்ப இந்த 10 நாள் ஆச்சு கிருஷ்ணருக்கு. காரணம், பீஷ்மர் களத்தை விட்டு இறங்கும் வரையில் கிருஷ்ணர் அந்த டிக்ளரேஷனை சொல்லல இல்லையா? அப்போ போரினுடைய முழுமைக்கும் தடையாக நின்று கௌரவர்கள் பக்கத்திலே வெற்றி வந்து விடுமோன்னு இருக்கக்கூடிய சந்தேகத்தை கிளப்பியது யாரு? பீஷ்மர் என்கின்ற மாபெரும் சிம்மம். அது கீழே விழுந்த உடனேதான் கதை மாறுது. இனிமே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற வார்த்தையை போடுறேன். சரி, போட்ட பிறகு அங்க எல்லாரும் 2 பக்க சேனைகளும் வருது. மாதனத்து அழகை ஆளும் மண் என வானில் பாக சாதனத்து கடவுள் என தகும் பெறும் தரணி வேந்தன் சேதன படைஞரோடும் சேனையின் காவலான வேத நல் குருவினோடு வெண்களம் வந்து சேர்ந்தான். இப்படி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நம்ம புள்ள யாரு? துரியோதனன். எப்பேற்பட்டவனா? மாதனத்து ஆளுகை ஆளும் மண் என வானில். மாதனம் அப்படின்னு சொன்னா பெரிய பொக்கிஷமாகிய பணத்தை தனத்தை ஆளுகின்ற குபேரன் போல் இருக்கின்றவன். ஏன்னா இப்போதைக்கு அவன் தானே ராஜா இல்லையா? யாரு? துரியோதனன் தானே ராஜா. துரியோதனன் கிட்ட தானே எல்லாமே இருக்கு இப்போதைக்கு. இப்ப அப்பேற்பட்டவனாக இந்திரனே செய்யக்கூடிய அளவுக்கு அவனுக்கு காவல் சுத்தி மற்ற தேவர்கள் எல்லாம் எப்படி வருவாங்களோ அதுபோல் துரியோதனனை சுற்றி அத்தனை படை வீரர்களும் சூழ, முன்னாடி யார் வர்றா? சேனாதிபதியாக குரு அவனை லீட் பண்ண, வேதனல் குருவினோடும் துரோணர் முன்னுக்கு செல்ல வெங்கலம் வந்து சேர்ந்தான். களத்துக்குள்ள வரும். அப்படி உள்ள நுழையான். நுழைஞ்ச உடனே 2 பக்கத்துல இருக்கிறவங்களும்
ஒரு நிமிஷம் அந்த களத்தை பார்க்கிறார். ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த களம் எப்படி இருந்தது? அந்த களமானது பீஷ்மர் என்று சொல்லக்கூடிய அந்த பெரியவர் இருந்த ஒரு களம் இல்லையா? இப்போ வில்லிபுத்தூரார் ஒரு வார்த்தை எழுதுறார். பீஷ்மர் இல்லாத களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒப்புமை கொடுக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க. மதியில்லா விசும்பும் செவி மனம் இலா மலரும் தென்னீர் நதியில்லா நாடும் தக்க நரம்பில்லா நாத யாழும் நிதியில்லா வாழ்வும் மிக்க நினைவில்லா நெஞ்சும் வேத விதியில்லா மகமும் போன்ற வீடமன் இல்லாத சேனை. என்ன வார்த்தை பாரு. அப்ப வீடனன் இல்லாத ஒரு சேனை, பீஷ்மர் இல்லாத ஒரு இடம் எப்படி இருக்கான்? அவருடைய ஒப்புமை சொல்றார். மதியில்லா விசும்பும். வானம், வானத்துல நிலா இல்லைன்னா எப்படி இருக்கும்? அமாவாசை மாதிரி இருட்ட. எப்ப பார்த்தாலும் அமாவாசை இருட்டு போலயே வானம் இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? பார்க்க நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. அப்போ கொஞ்சமாவது அந்த பிரகாசமாக பௌர்ணமி வரணும் இல்லையா? பக்கத்துல வரப்போகுது, கிட்டடியில பௌர்ணமி வரப்போகுது 2 நாள். அப்போ மதியில்லா விசும்பும் செவ்வி மனமில்லா மலரும். கொஞ்சம் கூட வாசனை இல்லாத ஒரு மலர் இருந்து என்ன பிரயோஜனம்? நன்னீர் நதி இல்லா நாடும். தண்ணி இல்லாத ஒரு நாடு. தக்க நரம்பில்லா நாத யாழும். சரியா? ஒரு வீணையை வாங்கி வச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு தந்தின்னு சொல்லக்கூடிய நரம்பு இருக்கணும். அதை வச்சு மீட்டினாதான் அது நாதம். அந்த நரம்பு இல்லாம சும்மா வச்சுக்கிட்டு இருந்தா அது என்ன? அது ஒரு வேஸ்ட். அது ஒரு வேஸ்டான ஒரு மெட்டீரியல். அப்ப என்ன சொல்றார்? நரம்பில்லாத ஒரு நாதம், நிதியில்லா வாழ்வும். இந்த ஜகத்திலே வாழணும்னு சொன்னா கொஞ்சம் பொருள் தேவை. பொருளில்லா வாழ்பவனுக்கு கஷ்டம். வள்ளுவரே சொன்னார், பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்ப நிதியில்லா வாழ்வும் மிக்க நினைவில்லா நெஞ்சும். நல்ல விஷயத்தை நினைக்காத மனசு. அது என்ன மனசு? கல்லு. வேத விதியில்லா மகமும். வேத முறைப்படி செய்யாத கோவிலும் யாகங்களும். இது போல இருந்ததான் வீடமன் இல்லாத சேனை. அங்கே பீஷ்மாச்சாரியார் இல்லாத ஒரு சேனையானது எப்படி இருந்தது? இவ்வளவு அவலட்சணங்களோடு. அவலட்சணங்கள்னு சொல்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்கவே நம்மால சகிக்க முடியாத ஒன்றாக. அப்போ பீஷ்மர் அந்த களத்துல இருந்தது சர்வ லட்சணமாக இருந்திருக்கு இல்லையா? அலங்காரமா இருந்திருக்கு கௌரவர்களுக்கு. ஏன்னா அவர் அப்படி வந்து நின்னார்னா, பெரியவர் நின்னார்னா அது ஒரு கம்பீரம் இல்லையா? அந்த அப்பேற்பட்ட சேனையை அவர் வழிநடத்துகிறார் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய கம்பீரம் இல்லையா? அதனால் அப்பேற்பட்ட கம்பீரம் இப்ப பொலிவிழந்து கிடக்கக்கூடிய நிலையிலே அந்த சேனையானது கிடக்கு. அத வியாசரும் குறிப்பிடுறார் அப்படின்னு சொல்லி உரையாசிரியர் சொல்றார். அவர் வியாசர் என்ன போட்டிருக்காராம் சமஸ்கிருத ஸ்லோகத்துல, அதனுடைய தமிழாக்கம் சொல்றார். நட்சத்திரம் இல்லாத வானம் போலும். வியாசரே எழுதியிருக்கார். எப்படி பீஷ்மர் இல்லாத ஒரு சேனை எப்படி இருந்திருக்கு? நட்சத்திரம் இல்லாத வானம், காற்றில்லாத ஆகாயம், பயிரில்லாத நிலம், திருத்தம் இல்லாத சொற்பொழிவு, சரியா? கணவன் இல்லாத மனைவி, நீரில்லாத நதி, அப்படி இருந்துதான் வீடுமன் இல்லாத குருசேனை. அப்போ வியாசரும் அதை பதிவு செஞ்சிருக்க. என்ன? சேனை என்று சொல்லக்கூடிய சேனாதிபதி அந்த பீஷ்மர் இல்லாத ஒரு களமானது இவ்வளவு வெறும்னையே இருந்தது. அப்போ வெறுமையை நிறைந்திருந்ததான ஒரு போர்க்களமாக இருந்தது. இருந்தாலும் என்ன பண்றது? போருக்கு போய்த்தான் ஆகணும். அவர் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம வேலையை பார்த்து தானே ஆகணும். அதனால வேலையை செய்யறதுன்னு தீர்மானம் பண்ணி துரோணர் கட்டளை இடுகிறார். என்ன சொல்றார்?
துரோணர் சகட வியூகம், அதாவது சக்கர வியூகத்தை போடுறதாக சொல்லி சொன்ன உடனே இந்த பக்கம் பாருங்க, சேனாதிபதி திருஷ்டத்யும்னன் தான், மாறவே இல்லை. அந்த திருஷ்டத்யும்னன் தான் சேனாதிபதி. அவன் என்ன சொல்றான், திருஷ்டத்யும்னன் எழுந்து, இங்க நம்ம என்ன பண்றோம், மலை போன்ற கிரௌஞ்ச வியூகத்தை அமைப்போம், முடிஞ்சு போச்சு. அங்க சகட வியூகம், இங்க கிரௌஞ்ச வியூகம் போட்டு ரெண்டு பேரும் வராங்க. பகடு தேர் புரவி காலால் பல வகைப்பட்ட சேனை சகட மா வியூகமாக வகுத்தனன் தனுநூல் வல்லவன். அப்போ அங்க துரோணர் என்ன பண்ணிட்டார், அத்தனை சேனைகள் அத்தனையும் தேரு மத்த எல்லா 4 வகையான படைகளையுமே அவர் என்ன பண்ணார், அழகாக சகட வியூகம் அமைச்சு வச்சார். திகழும் தரு கவுஞ்ச யூகமாக திஷ்ட தூய்மனன் துகள் தரு சதுரங்கம் யாவையும் தொகுத்து நின்றான். அப்ப இவன் என்ன பண்ணா, 4 சேனைகளையும் கிரௌஞ்ச வியூகம் என்று சொல்லக்கூடிய வியூகத்தை அமைத்து இவன் முன்னேறி போறான். அப்ப 2 சேனாதிபதியும் அம்பு மழையை பொழிகிறார்கள். அப்படின்னா திருஷ்ட தூய்மனனும் துரோணரும் அம்பு மழை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, துரோணரை அழிக்க பிறந்தவன் தான் திருஷ்ட தூய்மனன், இல்லையா? 15ஆம் நாள் போர்ல வரப்போகுது. திருஷ்ட தூய்மனன் தான் துரோணர் அழிக்க போறான். 2 பேரும் சண்டை போடுறான். படையுடை இருவர் சேனாதிபதிகளும் பனிவன் திங்களும் குடையுடை நிருபர் சூழ வருதினி குழாள்கள் சூழ நடையுடை தடதேர் உந்தி நாகரும் பணிக்கும் வண்ணம் தொடையுடை வாளி மாறி சோனையாம் புயலில் பெய்தார். இப்படி 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இவங்க சுத்தி இருக்கக்கூடிய அரசர்கள், அங்கங்கே இருக்கக்கூடிய மற்ற வேந்தர்கள், அந்த படையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சேர்ந்து தாக்குறாங்க திருஷ்ட தூய்மனன். திருஷ்ட தூய்மனன் அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சு இவனும் இந்த பக்கத்துல இருந்து தாக்குறான். எப்படி இருக்கா, அவன் போட்ட சண்டையானது பூமி அதிருது, சரியா? கீழ்லோகத்துல பாம்புகள்லாம் நடுங்குது. அப்படி வந்து அப்படியே வாளி மாறி பெய்தது அப்படின்ட்டா. அப்படின்னா அம்பு மழை பொழிகிறது. இப்படி 2 பேரும் அப்படி சண்டை போடுறாங்க. 2 பக்க சேனாதிபதிகளும் சண்டை போடுறாங்க. போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அழகாக இங்கே ஒரு ஒரு காட்சி. இந்த பக்கம் ஒரு போர்ல இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கதாநாயகனாக இருக்கக்கூடியவன், அதாவது பஞ்சபாண்டவர்ல இவர் என்ன பண்ணார், இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கிறது நமக்கு ரொம்ப தெரியாத ஒரு பதிவாக இருந்தது. யாரு, சகாதேவனை பற்றி 11ஆம் நாள் போர்ல வருது. சகாதேவன் என்ன பண்றான், அவனுக்கு இலக்கு ஒருத்தன் தான், யாரு, சகுனி. அவனும் சகுனியும் போர் செய்கிறார்கள். அதை ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு ஒரு ஹிண்ட கொடுத்துடுறேன், சகுனியை சகாதேவன் தான் கொல்லுவான். இப்ப இல்ல, ஆனா அதுக்கான முத்தாய்ப்பு இப்ப முதல்ல நடக்கு, ஒரு ஃபார்வர்ட் மாதிரி. இப்ப என்ன பண்றான், சகாதேவனும் சகுனியும் 2 பேரும் வராங்க. மருத்துவர் மைந்தன் தம்மில் இளவலும். மருத்துவர் மைந்தன்னா என்ன அர்த்தம், மருத்துவர் யாரு, தேவர்களுடைய மருத்துவர்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி குமாரர்கள். அந்த அஸ்வினி குமாரர்கள்ல 2ஆவதாக பிறந்தவன் யாரு, முதல் பிள்ளை நகுலன், 2வது சகாதேவன். அந்த சகாதேவன் வலிய சூது கருத்துடன் பொருது வென்ற மாமனும். சூத ஒரே மோசமா ஏமாத்தி ஜெயிச்ச ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, தாய்மாமன்லயே மோசமானவன் அப்படின்னு சொன்னா அவன் சகுனி. அவனும் கலந்து தம்மில் ஒருத்தரை ஒருத்தல் வேரல் அரிது என உண்டு. வேக சரத்துடன் சரங்கள் பாய சராசனம் வாங்கினாரே. ஒருத்தர் என்ன பண்ணாங்க, வில்லால சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்பு மாறி பொழிகிறார்கள். சகாதேவன் அடிக்கிறான், சகுனியை அடிக்கிறான், தாக்குறான். 2 பேரும் வில்லிலே சண்டை போட்டுக் கொள்கிறார். ஒருகனை தொடுத்து பாகன் உயிர் கவர்ந்து. யாரு, இப்ப சகாதேவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சகாதேவன் என்ன பண்ணா, சகுனியினுடைய தேர்ப்பாகனை ஒரு வில்லிலால் அடிச்சிட்டான். முதல் அடி, அவன் கீழே விழுந்தாச்சு. உயர்த்த கேது இரு கனை தொடுத்து வீழ்த்தி. உயர்த்த கேது, கேதுங்கிறது என்ன தெரியுமா, அருமையான வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. கேதுங்கிறது கிரகம், நமக்கும் தெரியும், ராகு கேதுன்னு சொல்றோம் கிரகம். கேதுங்கிறது கொடி, சரியா? கேதுனா கொடி.
அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது அருமையான வார்த்தை. கேது அப்படிங்கிறது கொடி. அதனாலதான் கொடிக்கு சொல்லுகின்ற பொழுது கேதுவனுடைய மந்திரத்தை தான் சொல்லுவாங்க. இறைவனுக்கு நம்ம இந்த ராஜோபசாரங்கள்னு செய்வோம் தெரியுமா? கொடைய காட்டுவாங்க, சாமரம் போடுவாங்க, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவரை தனியா ஒரு மண்டபத்துல உட்கார்ந்த பிறகு செய்வாங்க. ஞாபகம் இருக்கா? சாமரத்தை வீசுவாங்க, கொடைய காட்டுவாங்க, அப்புறம் முகம் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை காட்டுவாங்க, அப்புறம் கொடி மாதிரி ஒண்ணு இருக்கும், வீசுவாங்க. அந்த கொடி மாதிரி வீசுகின்ற பொழுது கேதுவினுடைய அந்த கிரகத்தினுடைய மந்திரத்தை தான் அங்கே சொல்லுவார்கள். சரியா? அந்த கேதுவினுடைய கிரக மந்திரம் அப்படிங்கிறது தான் அங்க பேசப்படுது. அப்ப கேதுங்கிறது கொடி என்பது அர்த்தம். பதாகைன்னா உங்களுக்கு கொடியை போல கேதுங்கிறது கொடி. அந்த கேதுவை உயர்ந்த கேது யாரு? சகுனியினுடைய தேர்ல இருக்கக்கூடிய அந்த கொடியை என்ன பண்ணான்? இரு கணை தொடுத்து 2 கணைகளால் அடிச்சுட்டான், தூக்கிட்டான், வீழ்த்தி ரதமா தொலைய 4 பெரு கணை தொடுத்து. குதிரைகள் 4 குதிரைகள் இருக்கா, அந்த 4 குதிரையே என்ன பண்ணிட்டான்? ஓட்டி விட்டான். 4 கணைகளை போட்டு 4 குதிரையும் அந்த தேர்ல இருந்து ஓடி போச்சு. இப்ப என்ன ஆகி போச்சு? தேர் கீழே விழுந்துருச்சு. வஞ்சன் பொறு அரு மார்பில் 6 வருகனை தொடுத்து. என் கீழே விழுந்த மாத்திரத்துல இவர் எழுந்திருக்கிறதுக்குள்ள சகுனியினுடைய மார்பிலே 6 கணைகளை தொடுத்து விட்டான். இப்ப குத்துது. வாகை மிளைத்தனன் வஞ்சம் இலான். இப்ப இத்தனையும் செஞ்சவன் யார் தெரியுமா? அழகாக முத்தாய்ப்பாக வில்லிபுத்தூரார் போடுறார். இத்தனையும் வாங்கினவன் சூதே நிறைந்தவன், இத்தனையும் செஞ்சவன் வஞ்சமே இல்லாதவன். ஏன்? சகுனி ஒருவன் தான் நடுநிலை நாயகமாக இருந்தவன் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. துரியோதனன் வந்து தனக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடு, களபலி கொடுப்பதற்கு நல்ல நாள் குறிச்சு கொடுன்னு கேட்டானா இல்லையா? ஜோசியரா இருக்கிற நீ நீ எனக்கு குறிச்சு கொடுன்னு சொன்ன உடனே இருக்கிறதுல நல்ல நாளா பார்த்து சூஸ் பண்ணி கொடுத்தான். இத்தனைக்கும் அவங்க 2 பேருக்கும் தான் போர். ஏன்? ஜோசியத்துல நாம் போய் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் நடுநிலை நாயகமாக இருத்தல் அவசியம். அப்ப சகாதேவனுக்கு வஞ்சகம் இல்லை. அதைத்தான் சொல்றான் வில்லிபுத்தூரார். என்ன சொல்ற? வஞ்சம் இலான், வஞ்சமே உருவானவன அடிச்சான். யாரு? சகுனி. சகுனி எல்லாத்திலையும் அப்படியே ஆப்போசிட். அப்படி இருக்கிறவன அடிச்சாச்சு. எப்படி வாங்கின உடனே ஏன்? உடனே என்ன ஆகி போச்சு? பக்கத்துல யாராவது அவனை கூட்டிட்டு போக ஓடியாந்துட்டான். உகு நினச்சேற்றில் ஊன்றி ஓடுதற்கு உண்ணுவான் போல். அப்படி கீழே விழுந்த உடனே அவனுடைய மார்பிலை தொலைத்ததுனால அவன் என்ன பண்றான்? ஓட பாக்குறான். அந்த கீழே விழுந்து அங்க கீழெல்லாம் ஒரே சேரா இருக்கான், அதுல ஏறி ஓட பாக்குறான். சகுனி அத்தேரி நின்றும் இழுந்து கீழே விழுந்து அதுல இருந்து ஓட பார்த்தவன், சரி இதுக்கும் மேல நம்ம ஓடினா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி கையில ஒரு கதாயுதத்தை எடுத்து சண்டை போடலான்னு வர்றார். கைத்தண்டம் ஏந்த நகுலனுக்கு இணைய கோபம் நகுமணி வளையத்தோள் மேல் மிகுதிரள் தண்டு கொண்டே வெண்ணிடம் பொருத்த மீண்டான். இவனும் என்ன பண்ணான்? சகாதேவனும் தன் கையிலே ஒரு பெரிய தண்டை கொண்டு 2 பேரும் கீழே இறங்குறாங்க, கதாயுதத்தை சண்டை போட. இது இப்படி நடக்குது. இந்த இடத்துல சகுனியினோடு சகாதேவன் போர் செய்து கொண்டிருக்கிறான். இது ஒரு புறம். இந்த காட்சி அப்படியே வச்சுக்கணும் மனசு. ஏன்னா இப்ப அழகா காட்சியாக சொல்லி கொண்டு வருகிறார். ஏன்னா ஒரு பெரிய போர் இல்லையா? அங்கங்க என்ன நடக்குதுன்னு தெரியணும் இல்லையா? இப்போ சகாதேவனும் சகுனியும் சண்டை. அங்க அடிச்சு சகாதேவன் அடிச்சுட்டான், சகுனி கீழே விழுந்து அவன் வா கதாயுதத்துல சண்டை போடலான்னு இவர் நின்றுட்டு இருக்க. நம்ம ஆளு கீழே கைதாயத்தை எடுத்து நின்றுட்டு இருக்கான். இங்க ஒரு காட்சி. இப்ப அடுத்த ஒரு காட்சியை கட் பண்றோம், படம் மாதிரி. அடுத்த காட்சியை நகர்த்துறார் வில்லிபுத்தூரார். அடுத்த காட்சி என்ன? துரியோதனன் நம்ம புள்ள என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். துரியோதனன் பீமனோட சண்டை போட போறான். அவனுக்கு எப்பவுமே பீமன் மேலதான் கட்சி. இந்த பீமனை அடிச்சு விட்டுறணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆள் துரியோதனனுக்கு எப்பவுமே ஒரு சண்டை. அதனால என்ன பண்றான்? நேரா போய் பீமனோட சண்டை போடுறது அப்படின்னு போய் இறங்குறான். மதாசலம் மகுடமான் தேர் வாம்பரி வயவர் வெள்ள பதாதி எம் மருங்கு போத பார்த்திவர் நெளின் போத பிதாமகன் இறந்தான் என்று போதுரை நிருபன் போந்து சதாகதி மைந்தனோடு தாக்கினான் தனவன் போலவன்.
நேரா என்ன பண்றான், நேரா போய் அவனை பீமனை தாக்குவதாக சொல்லிக்கொண்டு துரியோதனன் பீமனோடு சண்டை போடுவதற்கு இறங்குகிறான். சரியா? அரிகொடி அரியேறு அண்ணான் அரவ வெங்கொடியும் அற்று. சண்டை போட ஆரம்பிச்சோடனே என்ன ஆகி போச்சு, அவனுடைய கொடி அருந்து போச்சு. பீமனோட சண்டை போட்டு மாள முடியுமா? பீமன் வந்து ஒரே அடி, அவன் தேர் மேல இருந்த கொடியெல்லாம் காலி. வெறுகொள் பேர் அரவம் அண்ணான் வில்லும் முன் அற்று விழ. உடனே இவன் என்ன பண்ணா, உடனே வில் எடுத்து சண்டை போடணும்னு நம்ம புள்ள ஆரம்பிச்சான் துரியோதனன். இவனுக்கு வில்லுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா வில் எடுத்து சண்டை போடுறதுன்னு வில்ல எடுத்தான். வில்லும் விழுந்து போச்சு பீமன் அடிச்சதுல. முன்னற்று விழ எரிகனை ஏவி சூழ் தரணிவர் எதிர்த்த வேந்தர் கரிகுளம் இவுளித்தின் தேர் மடிய வெங்கனைகள் தொட்டான். என்ன பண்றான், எதிராளி வந்து அவனை தாக்கக்கூடிய அளவுக்கு இவனுடைய அம்புகளை மழைகளை பொழியணும் அப்படின்னு சொல்லி அடிக்க பார்க்கும் பொழுது பீமன் எதிர்த்து போட்ட கனைகள் துரியோதனை தாக்க ஆரம்பிச்சு. துரியோதனை தாக்கின உடனே துரியோதனன் பின்வாங்குகிறான். அவனுடைய கனைகளுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் துரியோதனன் பின்வாங்குகிறான். ஏன்னா பீமனோடு எப்பவுமே பிரச்சனை என்னன்னா, பீமனும் அர்ஜுனனும் நேரடியாக நீங்க போய் சமாளிக்கிறது கஷ்டம். ஏன்னா அவங்க ஒத்த கையில பல பேரையும் சமாளிச்சிருவாங்க. நமக்கு தெரியும் அவங்களுடைய பராக்கிரமங்கள் வேறு லெவல் இல்லையா? அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ துரியோதனனோடு சண்டை நடந்து கொண்டிருக்கு. துரியோதனன் பின்வாங்க ஆரம்பிச்ச உடனே துரியோதனன் பக்கத்திலே துரியோதனனை சமாளிப்பதற்காக சல்லியன் உள்ளவர். யார? பீமனோடு சண்டை போடுவதற்கு சல்லியன் உள்ளவர். மயல் இனம் முழங்க மன்னவர் படபட பரித்தேரோடும் வில் இயல் தாளை வேந்தன் வெண்ணிடும் விரைவு காண. ஐயோ துரியோதனன் என்னடா பின்வாங்குறானேன்னு சொல்லி சல்லியின் உள்ள நுழைஞ்சு சல்லியன் என்ன பண்றான், சொல்லிய விரற்கை வாயு சுதனோடு உறும் ஏறு என சல்லியன் முனைந்து வீர சாயகம் ஏவினான். இப்ப சல்லியன் அங்கே இருந்து என்ன பண்றான், அம்பு மழைகளை பொழிய ஆரம்பிக்கின்றான். இப்போ பீமனும் துரியோதனும் சண்டை போட்டுக் கொண்டிருக்க துரியோதனன் பின்வாங்க கூடிய நிலைமை வந்த உடனே சல்லியன் அவனை காப்பாற்றுவதற்கு உள்ள நுழைய. சல்லியன் காப்பாற்ற பின்ன வருகின்ற பொழுது அந்த இடத்திலே நகுலன் என்ன பண்றான், சல்லியனோடு சண்டை போட இறங்க. பாருங்க, இது நாள் வரைக்கும் சகாதேவன் நகுலன்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கிறது நமக்கு தெரியாது போர்ல. ஆனா இந்த 11ஆம் நாள் போரிலேதான் நமக்கு சகாதேவனும் புறத்திலே சகுனியை துரத்தி அடிக்க இங்கே நகுலன் என்ன பண்றான், உள்ள இறங்கி சண்டை போட வரான். அவன் என்ன பண்றான், பீமனுக்கு அண்ணனுக்கு துணையாக நகுலன் வரான். இங்க வந்து அவன் என்ன பண்றான், உள்ள பூந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனுடைய விஷயங்களாக தாமுடனும் சல்லிய குமாரன் தன்னை வந்த சல்லியன் குமாரன் தன்னடை ஏமுடன் எதிர்ப்பாய அகிலி பொழுதில் செய் கொன்னா வெம்முடை கடந்த பெற்றோர் வெஞ்சிலை நகுலன் தோன்றி அம்முனைக வந்த மாணவனோடும் போர் செய்தானே. அப்போ என்ன பண்ணா, நேரடியாக நகுலனானவன் சல்லியனை தடுத்து பீமனோடு அவன் போய் சண்டை போடுறதை தடுத்து பீமனுக்கிட்ட இருந்து அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நகுலனும் சல்லியனும் சண்டை போட ஆரம்பிக்கிறார். நகுலன் அடிக்க ஆரம்பிக்கிறான் சல்லியனை. மோகரித்து 1 2 3 4 5 அம்பு ஏவி ஒவ்வொன்னா விடுறார் நகுலன். பாகனை சிலையை பொன் தேர் பதாகையை பரியை வீழ்த்தி. எத்தனை பேர் அடிச்சிருக்கான் பாருங்க. பாகனை முதல்ல தேர் பாகனை ஓட விட்டான். எப்பவுமே அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும், தேர்ல உட்கார்ந்து இருக்கிற தேர் பாகனை தூக்கிட்டீங்கன்னா தேர் நின்று போயிடும். அடுத்து குதிரையை ஓட்டிடணும். குதிரையும் போயிடுச்சுன்னா இவங்க சண்டை போட்டுக்கிட்டே உங்களுக்கு தேர் ஓட்ட முடியாது இல்லையா?
சரியா? அதான் கான்செப்ட். இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. தேர்ப்பாகன் இருந்து, ஏன்னா தேர்ப்பாகனுக்கே விஷயம் தெரியும், எங்க போய் நின்னா எந்த டைரக்ஷன்ல அடிச்சா சரியா இருக்கும்ட்டு. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி, வார் ஸ்ட்ராட்டஜி. என்ன பண்ணணும், முதல்ல தேர்ப்பாகனை தூக்கிடு, அவனை அடிச்சு இன்ஜூர் பண்ணிட்டீங்கன்னா, அவன் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் கீழே விழுந்துட்டான்னா குதிரை மட்டும் இருக்கும். குதிரையை யார் கமாண்ட் பண்ணி ஓட்டுவான்? யார் ஓட்ட முடியாது. ஏன்னா இவன் சண்டை தான் போட்டு நிக்கணும். அப்ப இவன் மூவ் பண்ண முடியாது, ஒரு இடமா நிற்பான். குதிரையை ஓட்டி விட்டுரும். குதிரை ஓடிடுச்சுன்னா தேர் சும்மா என்ன ஆகும், கீழே விழுந்துரும். தேர் விழுந்தோடனே தேர் சக்கரத்தை உடைச்சிட்டீங்கன்னா மனுஷன் கீழே தான் விழணும். இதுதான் அந்த போரினுடைய தந்திரம். இதை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கிட்டத்தட்ட அதுதான் பண்றாங்க. உங்களுக்கு அந்த போர் தந்திர முறையில பாத்தீங்கன்னா எல்லாரும் கிட்டத்தட்ட அதுதான் பண்றாங்க. அதே தான் இவனும் பண்றான். நகுலன் என்ன பண்றான் பாருங்க, பாகனை சிலைனா இந்த இடத்துல என்ன, அவன் கையில வச்சிருக்கக்கூடிய இது வில்லையும் உடைச்சிட்டான். பொன் தேர் பதாகையை, அவனுடைய கொடியை, பரியை, குதிரையை தூக்கிவிட்டான். அகமுற்று உருவை எய்தான், ஓடு, எல்லாம் ஓடி போச்சு. இப்ப சல்லியன் தனியா நிக்க. அர்ஜுனன் இளவல் மாறா போக மாதிரத்தார் கோவும் புறந்தந்து போகலுற்றான். இப்ப என்ன ஆகி போச்சு பாருங்க. நல்ல இப்ப சண்டை யாருக்கு நடக்குது, நகுலனுக்கும் சல்லியனுக்கும். சல்லியன் யார் கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். மாதிரி என்று சொல்லக்கூடிய நகுல சகாதேவனுடைய தாயாரனுடைய சொந்த சகோதரன், தாய்மாமனுக்கும் மருமகனுக்குமே சண்டை. புரியுதுங்களா? இதுதான் வாழ்க்கை. சில சமயங்கள் நீங்க ரொம்ப நெருங்கிய ரிலேஷனோடயே சண்டை போட வரலாம். இதுதான் மகாபாரதம் கத்துக் கொடுக்கக்கூடிய பாடம் இது. ஆனாலும் உன் பக்கத்துல நியாயம் இருந்தா நியாயமா நில்லு. உன் மாமாதானுங்கிறதுக்காக பெண்டாகாத. சல்லியன் நிக்கிறான், சல்லியன் மாமா, தாய் மாமா. நகுலன் அடிக்கிறான், அடிச்சு அவனுடைய அத்தனை விஷயங்களையும் புடுங்கிட்டான். புடுங்கி அவன் என்ன பண்றான், கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தத இப்போ அழகா நல்லா பாருங்க, இந்த செய்யுளுடைய பதத்திலேயே நமக்கு வில்லிபுத்தூரர்னா அழகா போடுறாரு பாருங்க பதம். இத்தனையும் எப்படி பண்ணா, தன்னுடைய வில்லை கொண்டு அம்பினாலே செய்ததினாலே நகுலனுக்கு என்ன பேர் கொடுக்கறான் பாருங்க, அர்ஜுனன் இளவல். எப்படி இப்ப நகுலன்னு சொல்லல அவன், வார்த்தையை பாருங்க, என்ன வார்த்தை பாருங்க. இதெல்லாம் நம்ம ரசிக்க வேண்டிய விஷயங்கள். போட்டா என்ன வார்த்தை, ஏன்னா வில்லுக்கு ஈக்குவலா வரான்டா அவனும். யாருக்கு, தம்பி தானே, அர்ஜுனன் தம்பிப்பா, அவனுக்கு வில்லு வராதா, கண்டிப்பா வரும்டா அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனன் தம்பி அடிச்சிட்டான். அப்பனா என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு வில் வித்தையிலே அவனும் தேர்ச்சி பெற்றவனாக காட்ட ஆரம்பித்தான். அடிச்சு அவன் என்ன பண்ணான், மாறா போக மாதிரத்தார் கோவும் புறந்தந்து போகலுற்றான். பின்னாடி வாங்குறான், ஓடுறான் பின்னாடி. சல்லியன் பயந்து போயிட்டான். இப்படி ஓட, இது ஒரு புறம். அங்க ஒண்ணு காட்டிட்டேன், சகாதேவனுக்கும் சகுனிக்கும் சண்டை, அது ஒரு புறம் நடக்குது. நகுலனுக்கும் சல்லியனுக்கும் ஒரு சண்டை, ரெண்டு இடத்துலயுமே ரெண்டு பேரும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அங்கே சகாதேவன் ஜெயிச்சான், இங்க நகுலன் ஜெயிச்சான். ஆச்சா? இப்பதான் முதல் பதிவு. நம்ம ஆள் யாரு, 11ஆம் நாள் போருக்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய பெரிய ஹீரோவாகிய கர்ணன். அவனை பற்றியான பதிவை சொல்றான் வில்லிபாரதி. கர்ணன் விராடனோடு சண்டை போடுறான், மற்ற தேசத்தினுடைய அதிபதி. ஞாபகம் இருக்கா? 13வது வருஷம் போய் அவங்க தஞ்சம்னு இருந்த தேசம் விராட தேசம். விராட மன்னன் தான். அந்த விராட மன்னனோடு கர்ணன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். சையம் ஓர் இரண்டு தம்மில் பொருகன தடந்தேர் உந்தி வெய்யவன் மகனும், யாரு, சூரியனுடைய மகன், வீர விராடனும் எதிர்வேலை, ரெண்டு பேரும் எதிர்த்து நிக்கிறாங்க. வையகம் கம்பமுற்று மாசுடம் நடுங்க. இவங்க ரெண்டு பேரும் போட்ட போரிலே என்ன ஆச்சா, வையகம் அது அவ்வளவு ஆக்ரோஷமான போராக இருக்கிறது. அப்ப என்ன ஆகுது, பூமி நடுங்குது.
மெம்மேல் எய்யவும் வெங்கனைகள் வானத்து எல்லையும் அரைத்ததன்றோ. அவர்கள் போட்ட பானங்கள் ஆனது என்ன போச்சா, வான எல்லைகளுக்கெல்லாம் மறைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கனைகளை மழையாக பொழிந்து கொண்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க. இதுல ஈக்குவலா இருந்திருக்காங்க. யாரும் யாரையும் தோக்கடிக்கல, யாரும் யாரும் பண்ணல. விராடனம், ஏன்னா விராடன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவனுடைய 2 புதல்வர்களை இழந்துட்டான். அவன் இருக்கா, முதல் நாள் போரிலே அவனுடைய முதல் பையன் உத்தரகுமாரன் போயாச்சு இல்லையா. 2வது சிவேசன் என்று சொல்லக்கூடிய அவனும் போயாச்சு, சிவேதன் என்று சொல்லக்கூடியவன். அப்போ 2 குழந்தைகளை இழந்தவன். அப்ப விராடன் மனசுல எவ்வளவு வைராக்கியம் இருக்கும்னு பாரு, நல்லா யோசிச்சு பாரு. நாமளா இருந்தா போர்க்களத்துல என் பிள்ளையெல்லாம் போயாச்சு, இனிமே நான் ஏன்டா போர் பண்ணணும்னு தூக்கி போட்டு போயிடுவோம். பண்ணுவோமா இல்லையா? எவ்வளவு தாக்கங்கள் இருந்தாலும் போர் முனையிலே தன்னுடைய சோகத்தை காட்டாமல் விராடன் போர் செய்தான். அவன் சொன்னான் இல்லையா, உத்தரகுமாரன் இறந்த போதும், சிவேதன் இறந்த போதும் அவன் என்ன சொன்னான், தர்மனிடத்துல சத்தியம் பண்ணி கொடுக்கிறான், என் உயிர் உனக்கு தான் தர்மா, நான் இதுக்காக நான் கவலைப்பட மாட்டேன், என் பிள்ளைகள் உனக்காக இறந்து போனாங்க, என் உயிரும் உனக்குத்தான் என்று சொல்லி விராடன் சத்தியம் பண்ணி கொடுத்தான். அப்ப அந்த விராட மன்னன் அப்படி நிக்கிறான், கர்ணனை எதிர்த்து போர். அப்ப ஆக்ரோஷமான போராக நடக்குது. 2 பேர் பக்கத்திலையும் அடிச்சு 2 பேரும் அடிக்கக்கூடிய அளவிற்கு அம்பு மழைகள் பொழிந்து, அப்ப ஈக்குவலா இருக்காங்க விராடனும் கர்ணனும். இது ஒரு புறம், இது ஒரு காட்சி. அடுத்ததா துருபதன், யாரு, திரௌபதியினுடைய அப்பா துருபதன். அவன் என்ன பண்றான், பகதத்தனோடு சண்டை செய்கிறான். பகதத்தன் யாரு, நாராயண சேனையில் இருந்து வந்தவன், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. பகதத்தன், சோமதத்தன் எல்லாரும் நாராயண சேனையின் வழியாக வந்தவர்கள். நாராயண சேனை கௌரவ படையில் இருக்கு, அதனால அதையும் ஞாபகம் வச்சுக்கிறோம். நாராயண சேனை எங்க இருக்கு, கௌரவ படையில் இருக்கு. இதுல இன்னும் ஒரு சின்ன வரலாற்று குறிப்பு என்ன சொல்றாங்க, பகதத்தன் வேற ஒண்ணும் இல்லை. இப்ப சமீபத்துல நம்ம கொண்டாடினோமே தீபாவளி, இந்த தீபாவளியில ஒரு அசுரன் ஒருத்தன் இறந்து போனான். யாரு, நரகாசுரன். நரகாசுரன் என்று ஞாபகம் இருக்கா. நரகாசுரன் பூமி தாயருடைய பிள்ளையாக சொன்னேன். அந்த நரகாசுரனுடைய பிள்ளை பகதத்தன், சரியா. அந்த நரகாசுரனுடைய பிள்ளை பகதத்தன். அப்ப அவன் நாராயண சேனையில இருந்தவன். நாராயண சேனை இந்த பக்கம் சண்டை போடுது. ஆகவே பகதத்தன் என்ன பண்றான், இப்ப அவன் சண்டை போடுறான். அவன் துருபதனோட சண்டை போடுறான். அவன் என்ன பண்றான், துருபத யாகேசனும் நிருபனும் தும்பை சூடி வரு பகதத்தன் என்னும் மடங்கள் ஏறு அணைய கோபம். 2 பேரும் நின்று, இந்த பக்கம் பகதத்தன், அந்த பக்கத்தில் துருபதன். ஒரு பகல் முழுவதும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நாள் முழுக்க சண்டை போட்டிருக்காங்களாம். ஊக்கமும் ஊரனும் தேசும் பொறுபடை வலியும் காட்டி போதக பூசல் செய்தார். 2 பேரும் உற்சாகமே விடலையாம். நீ வில் எடுத்தா நான் வில், நீ வாள் எடுத்தா நான் வாழ், நீ கதை எடுத்தா நான் கதை, அப்படின்னு மாறி 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 துருபதனும் பகதத்தனும் சளைக்காம போர் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் முழுக்க பண்ணியிருக்காங்க. அப்போ 11ஆம் நாள் போர் முழுக்க பகதத்தனும் துருபதனும் 2 பேரும் ஈக்குவலா சண்டை போட்டிருக்காங்க. கர்ணனும் இந்த பக்கத்துல விராடனும் ஈக்குவலா சண்டை போட்டிருக்காங்க. சகுனியை சகாதேவன் வென்றான், ஆகவே அவன் பின்னடைந்து ஓடினான். சல்லியனை நகுலன் வென்றான், அவன் பின்னடைந்து ஓடுகின்றான். துரியோதனனை பீமன் வென்றான், அவன் பின்னடைந்து ஓடுகின்றான். இது எல்லாம் 11ஆம் நாளினுடைய போரிலே நடந்து கொண்டிருக்கு. இது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னொரு காட்சியிலே 10ஆம் நாள் போரிலே முக்கியமான கதாநாயகனாக சொல்லப்பட்ட சிகண்டி சண்டை போடுறான். சிகண்டி யாரோட சண்டை போடுறான், சோமதத்தன் அப்படிங்கிறவரோட சண்டை போடுறான். அவரோட சண்டை போட்டு அவங்கள புறமுதுகு காட்டி ஓடச் செய்கிறான். துன்ற வெண் கழற்கால் சோமதத்தனும்
சூழ்ந்து நின்ற வந்திரல் வேந்தரதாமும் வாழ் அவர் புறம் தந்து ஓட ஓடு அன்று வீமனை வென்ற ஆண் தகை சிகண்டி என்பான். அன்னைக்கு யாரு? பீஷ்மாச்சாரியரை வீழ்த்துவதற்கு முக்கியமாக இருந்த சிகண்டி என்கின்ற ஆண். ஆண்னு சொல்றார், அழகான வார்த்தை. ஆண் தகை சிகண்டி, எப்படி வார்த்தை பாரு, அப்படி ஆம்பளை மாதிரி ஆம்பளையா நிக்கிற. இன்று போர் செய்த வீரம் எம்மனோர்க்கு எவ்வலாமோ, என்னால சொல்ல முடியுமாப்பா? அவன் செய்த போர் திறத்தை என்னால் சொல்ல முடியாது. அப்படி அவனுடைய போர் திறமானது இருந்தது. அப்போ இவன் ஒரு புறத்திலே சிகண்டி, சோமதத்தன், அவனோடு சேர்ந்த மற்ற பல அரசர்கள், அவனோடு சூழ வந்த சேனைகளுடைய படையை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் இவன் என்ன பண்ணிருக்கான்? இவன் அத்தனை பேரையும் சிகண்டி தனியாக நின்று சண்டை போட்டு ஓட விட்டுருவான். அவர்கள் எல்லோரும் தன்னுடைய நிலையை கண்டு ஓட ஆரம்பித்தார்கள். அப்ப அவங்க சிகண்டியை தாக்கு பிடிக்க முடியவில்லை. அப்போ எவ்வளவு காட்சிகள் நடக்குது பாருங்க. 11ஆம் போரிலே சேனாதிபதிகள் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஆரம்பம். யார் 2 பேரு? துரோணரும் திருஷ்டத்யும்னனும் சண்டை இல்லையா? துரோணரும் திருஷ்டத்யும்னனும் சண்டை. இதுல அர்ஜுனனை பத்தியே வரவே இல்லை இன்னும் வரைக்கும். அர்ஜுனன் என்ன பண்றான்னு தெரியல. அர்ஜுனன் என்ன பண்ணிட்டு இருக்கான், எந்த மூலையில இருக்கான், கிருஷ்ணர் என்ன பண்ணார், எதுவுமே தெரியல. 11ஆம் நாள் போர்ல அவரை பத்தியான ப்ரொஜெக்ஷனே இல்ல. அங்க திருஷ்டத்யும்னனும் அங்கே இருக்கக்கூடிய துரோணர் சண்டை நடக்குது. சகாதேவன் சகுனி, நகுலன் சல்லியன், சரியா? விராடன் கர்ணன், சிகண்டி பகதத்தன், சிகண்டி சோமதத்தன், துருபதன் பகதத்தன் ஆக இத்தனை பேருடைய காட்சிகளை நமக்கு 11ஆம் நாள் யுத்தத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற சமயத்திலே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியாக அர்ஜுனனினுடைய பிள்ளையாகி இருக்கக்கூடிய, அவனுடைய பிள்ளை, அவனுடைய ரத்தமாக இருக்கக்கூடிய அபிமன்யுவுக்கும் துரியோதனனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மண குமாரனுக்கும் சண்டை நடக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு சண்டை. ஏன்னா இந்த சண்டையிலே வரக்கூடிய பாதிப்பு துரியோதனனை அபிமன்யு மீது ஒரு வன்மத்தை உண்டாக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த போரை சொல்றேன். ஆனா அந்த போரினுடைய சமாச்சாரத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். அபிமன்யுவுக்கும் லக்ஷ்மணகுமாரனுக்கும் நடக்கக்கூடிய சண்டை. அதிலே லக்ஷ்மணகுமாரன் பாதிக்கப்படுகிறான். அது துரியோதனன். என்னதான் இருந்தாலும் நம்ம அடி வாங்கினாலும் சும்மா இருப்போம், நம்ம புள்ள அடி வாங்கினா சும்மா இருப்போமா? நம்ம கோபம் வரும் இல்லையா? நம்ம துரியோதனுக்கு அது வந்துருச்சு. என் புள்ளைய அடிச்சுட்டான், அவன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவனை அந்த பத்மயூகத்துக்குள்ள மாட்ட விட்டு அவனை சாவடிச்சது. அதுக்காகத்தான் நடந்தது. ஏன்னா தம் பிள்ளையே அவன் அடிச்சுட்டான் அப்படிங்கிறது வரும். அது இப்பதான் நடக்க போது. இந்த 11ஆம் நாள் போரிலே தான் அபிமன்யு லக்வகுமாரன் என்று சொல்லக்கூடிய துரியோதனனுடைய பிள்ளையோடு சண்டை போடக்கூடிய ஒரு காட்சியை ஆரம்பிக்கிறார் வில்லி. அதனுடைய தொடக்கம், அது சமாதானம் என்ன நடந்தது, அதுல என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத வர்ற வாரத்துல பார்ப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்திலே நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.